இது என்ன ஐடியான்னா, ரியல் பார்ட் வித் இது வந்து என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு செமி சர்க்கிளோட ஃபார்மேட் வரும். செமி சர்க்கிளோட ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மேட் எப்படின்னு பார்க்கலாம். இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ இன்ஃபினிட்டி P of x divided by Q of x into dx. இந்த ஃபார்மேட் ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரியல் பார்ட் இன்டெகிரல். இது கன்வெர்ட் டு காம்ப்ளெக்ஸ் பார்ட் இன்டெகிரலுக்கு அது கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது என்னது? P of z divided by Q of z into dz ஃபார்மேட் மாத்துவோம். அதுக்கு என்ன பண்றாங்க? ஒரு செமி சர்க்கிள் எடுக்குறாங்க. ஒரு செமி சர்க்கிள் எடுத்துட்டு அது ரேடியஸ் என்ன செட் பண்றாங்க? -r to r ன்னு செட் பண்றாங்க. அப்ப செமி சர்க்கிள்னா அப்பர் ஆஃப் செமி சர்க்கிள்னால நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வராது. ரீஜியன்ல நம்மளுக்கு இமேஜினரியில நெகட்டிவ் வேல்யூ வராது. ஒன்லி இமேஜினரியில பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. சரிங்களா? அப்ப ம். நம்மளுக்கு ஒரு ஐடியா குடுக்குறாங்க. இந்த இன்டெகிரல் பார்ட் எப்படி குடுக்குறாங்கன்னா, இன்டெகிரல் ஓவர் c f of z into dz can be written as integral over -r to r. இது ரியல் பார்ட் என்னன்னா f of x into dx பிளஸ் இன்டெகிரல் காமாங்கிறது அந்த இதுதான் காமாவோடது இதுதான். அப்ப இது வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ல போறதுனால இது வந்து f of z into dz ன்னு மாறும். சரிங்களா? ஒரு லெம்மா அப்ளை பண்றாங்க. as கேபிட்டல் R டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது இந்த செமி சர்க்கிளோட கான்செப்ட் ஏரியா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்துரும். அப்ப இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி வந்துருக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு ம். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இன்டெகிரலோட பார்ட் வந்து இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x into dx can be written as integral over c f of bz into dz அப்படி மாத்துறாங்க. இங்க f of bz f of xங்கிறது யாருன்னா இந்த பார்ட்டோட வேல்யூ தான் வந்து f of x f of bz. x ரீப்ளேஸ் பை z போட்டா f of bz. சரிங்களா? ஓகே. சரி அப்ப கிவன் ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்துக்கிறாங்க? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இன்டு dx. ஓகேங்களா? ம். அப்ப நம்ம அந்த லெம்மா அப்ளை பண்ணிட்டு கடைசி கான்செப்ட் அந்த லெம்மா திரும்ப எழுதி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண முன்னாடி இந்த டேர்ம் என்ன ஆகும்? இந்த திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னோட இன்டெகிரல் ஓவர் c f of x னா z ஸ்கொயர் வரும். கரெக்ட்டுங்களா? z ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இன்டு z ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வரும். எப்ப அந்த லெம்மா அப்ளை பண்ணி எழுதிட்டு அந்த லெம்மா எல்லா ப்ராப்ளம் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் அந்த லெம்மா எழுதிட்டு தான் போகணும். சரிங்களா? ம். ஓகே. கீழ இருக்கிற டேர்ம் எடுத்துக்கணும். கீழ இருக்கிற டேர்ம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? பிளஸ் a மைனஸ் a வரும். அப்ப பிளஸ் ai பிளஸ் bi இங்க இருக்கும். மைனஸ் ai மைனஸ் bi கீழ வரும். அதனால என்ன ஆகும்? இது வந்து அவுட் சைடு சர்க்கிள், ஒன்லி இன்சைடு சர்க்கிள், செமி சர்க்கிள் வந்து இதுதான். இன்சைடு செமி சர்க்கிள் இந்த பாயிண்ட் தான். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சு போட போறோம். சரியா கண்ணே? ம். அது ஃபுல்லா டீடைலா போடணுமா இல்ல முடிச்சிடலாமா? இல்ல போதும். அப்ப என்னாச்சு? போதுமா? போடலாமா போதுமாடா கண்ணே? சரி. ம். இல்ல இதோட போட்டுட்டா ஸ்டாப் பண்ணு. கம்ப்ளீட் பண்ணிட்டா நாங்க போதுமான்னு. இல்ல இது கம்ப்ளீட் பண்ணிருங்க. அப்படி சொல்லு. அதுதான் நான் போடுறத பார்த்தேன். ஓகே. அப்ப என்னாச்சு? இத வந்து ஸ்பிளிட் பண்ணி அத நான் சர்க்கிள்ல போட்டு கட்டு செமி சர்க்கிள்ல. அப்ப என்ன நடக்கும்? இன்டெகிரல் ஓவர் c z ஸ்கொயர் டிவைடட் பை z பிளஸ் ai இன்டு z மைனஸ் ai z பிளஸ் bi இன்டு z மைனஸ் bi. கரெக்ட்டுங்களா? ம். அப்ப ரெசிடியூ கண்டுபிடிக்க போறோம். எத்தனை ரெசிடியூ வரும்? இந்த ரெசிடியூ வராது. கரெக்ட்டா? இந்த ரெசிடியூ மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டுங்களாமா? ம். அப்ப என்ன கிடைக்கும்? f of z வேல்யூ இதுதான். அப்ப மொத்தம் 4 ரெசிடியூல ரெசிடியூ 1, ரெசிடியூ 3 வந்து 0. அப்ப ரெசிடியூ 2 கண்டுபிடிக்க போறோம். ரெசிடியூ 2 வந்து லிமிட் இட்ஸ் இமேஜினரியில வந்துட்டு நெகட்டிவ் இது வராதா? அது இங்க செமி சர்க்கிள் தானே. இந்த ரியல் பார்ட்டுக்கு செமி சர்க்கிள் தானே. ரியல் பார்ட்டுக்கு இல்ல. எங்கயா பார்த்த மாதிரி அதான் செமி சர்க்கிள் மட்டும் தானே. ம். இமேஜினரியில நெகட்டிவ் வராது. ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணும்போது அப்பர் ஆஃப் செமி சர்க்கிள். இது கன்சிடர் பண்ணும்போது என்னது? அப்பர் ஆஃப் செமி சர்க்கிள். சரிங்களா? ஓகே. அப்ப என்னாச்சு? நெகட்டிவ் வராதனால நம்ம என்னாச்சு? இந்த பார்ட் லிமிட் அப்ப z மைனஸ் ai இன்டு z ஸ்கொயர் டிவைடட் பை z பிளஸ் ai இன்டு z மைனஸ் ai இது வந்து டைரக்டா z ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு எழுதிக்கங்க. ஏன்னா கட் ஆவறதுக்காக. இது கட் ஆயிரும். அப்ப ai அப்ளை பண்ணா மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை 2ai இன்டு மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ம். இது R2 வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அப்ப R2 ஈக்குவல் எழுதலாம். ஓகே. மைனஸ் இங்க வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிரும்.
அப்ப a ஸ்கொயர் டிவைடட் பை 2ai a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா? ம் இதே மாதிரி R4 க்கு என்ன கிடைக்கும்? R4 equal to என்ன கிடைக்கும்? எனி ஐடியா? மைனஸ் b ஸ்கொயர் வருமா? மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 2pi into a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும் கரெக்டாப்பா? ம் அப்ப என்ன பண்ணணும்? எல்லா ரெசிஸ்டியும் ஆட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். பண்ணி 2π ஐயால மல்டிப்ளை பண்ணணும். 2pi into மேல என்ன கிடைக்கும்? R1 plus R2. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ம் கரெக்ட்டுங்களா? ம் கீழே என்ன கிடைக்கும்? கீழே தனித்தனியா போடணும். இங்க என்ன கிடைக்கும்? தப்பு. தனித்தனியா போடணும். ஒரு ஏ கட் ஆயிரும்ல? இங்க பாருங்க ஒரு ஏ கட் ஆகுது. அதை மட்டும். அதே மாதிரி இங்க என்ன ஒரு பி கட் ஆகும். கரெக்டாப்பா? ம் அப்ப சிம்பிளிஃபை போட்டு என்ன நடக்கும்? அப்ப என்னாச்சு? a minus b வந்து divided by 2i into a plus b a minus b. கட் ஆயிருமா? ம் 2i கட் ஆயிருமா? ம் pi by a plus b. pi by a plus b. சரிங்களா? ம் இது இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு வந்தா இந்த ஐடியா. அது இன்டெகிரல் இன்புட் 0 டு இன்ஃபினிட்டி வந்தா by 2 பண்ணணும். அவ்வளவுதான். பை 2 போட்டீங்கன்னா போதும். கிளியர் தானே? ம் இதே வந்து காசு வந்தானா என்னது? ஓகே இந்த பாட்டு முடிஞ்சது. அடுத்த டைப் இன்டெகிரல் காஸ் mx ன்னு வந்தனா காஸ் mx ன்னு வந்தா எப்படி போடுவீங்க? காஸ் mx divided by x squared plus a squared into x squared plus b squared into dx லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. சரி எப்படி போடுவீங்கன்னு எனி ஐடியா? என்னடா பேச மாட்டேங்கிற? தெரியல எவ்வளவு பண்ணணும்? ஏய் ரியல் பார்ட் போட்டு போடணும் தெரியல. இது என்ன பண்ணணும்? ரியல் பார்ட் வச்சு போடணும் சரிங்களா? அப்ப என்னது? இன்டெகிரல் ஓவர் c என்ன எடுப்பீங்க? ரியல் பார்ட்னு வச்சுக்கோங்க சரிங்களா? e power I m z divided by z squared plus a squared into z squared plus b squared. இதுதான் இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இதனோட வேல்யூ சரிங்களா? நான் ஓகே இது பண்ணிடலாம். இது ரியல் பார்ட். இது காஸ் mx பதிலா sin mx வந்து இமேஜினரி பார்ட் வச்சு போட்டுருவீங்க சரிங்களா? ஓகேங்களா? ம் சோ அவ்வளவுதான் கண்ணு சரிங்களா? இன்னொரு பார்ட் இருக்குது அது ஓகே. அது நீங்க அந்த கேட் ஓடி நம்ம பார்த்திருப்போம். ரெண்டு செமி சர்க்கிள் வச்சு போடுவோம். அதாவது இன்டெகிரல் 0 டு அது இன்ஃபினிட்டி. அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே. அதான் இன்னொரு டைப் வந்து எடுத்துக்க sin mx divided by x into dx. அது ரெண்டு செமி சர்க்கிள் வச்சு போடுவோம் கரெக்ட்டுங்களா? இப்படி ஒரு செமி சர்க்கிள் இப்படி ஒரு செமி சர்க்கிள். இந்த 0ங்கற பாயிண்ட் மட்டும் கட் பண்ணிட்டு போடுவோம். சரியாப்பா? ம் கொஞ்சம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிருங்க சரிங்களா? ம் சோ மேக்ஸிமம் 3 மாடல் முடிச்சாச்சா? ம் மேட்ரிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதுனா மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ போட்டுருவீங்களா?